ஒரு மனைவியை கட்டி அந்த மனைவி மீது நீ அன்பு செலுத்தி பிள்ளைகளை பெற்று நீ குடும்ப வாழ்க்கையில் நீ வாழ்ந்தால் பரவாயில்ல. உனக்கு முதல் மனைவி அவங்கள பற்றி இப்போ பேச முடியாது, அவங்க வேற ஒரு வாழ்க்கையில் இருக்கலாம், தேவையில்லாமல் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இவனுக்கு முதல் மனைவி. இரண்டாவது வழக்கறிஞர், அவங்க வழக்கு சம்பந்தம் போகும்போது தான் நிலவுமொழி அவங்களோட சேர்ந்து திருமணம் வரைக்கும் போயிருக்கு. உன் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பெண்கள் உன்னை வேணான்னு ஒதுக்குறாங்கன்னா யார்கிட்ட பிரச்சனை இருக்கும்? பிரச்சனை யார்கிட்ட இருக்கும்? ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. உன் எதிர்க்க இருக்கிறது யாருன்னு தெரியாதா? ஊர் உலகத்துக்கு தெரியாதா? நீ எப்படி பார்த்தீங்கன்னா பிள்ளைய விட்டுட்டியோ அதே மாதிரி தான் முன்னாடி இருக்கிறது தான் இப்படிப்பட்ட யோக்கியன்னு. ஒரு பிள்ளை இறந்து போச்சு பார்த்தீங்கன்னா நீ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீ பார்த்தீங்கன்னா ஒரு தூரமாக கூட நிற்கலாம். ஒரு 10 அடி தூரத்தில் 100 அடி தூரத்தில் கூட நில்லு. சுடுகாட்டுக்கு போ, ஸ்ட்ரைட்டாக போ. காரணம் என்னன்னா உனக்கு மூஞ்சி இல்லாங்க. காரி துப்புவாங்கல்ல, 10 பேராவது காரி ஒரு 2 பேராவது காரி துப்புவான்ல. அப்புறம் நீ எதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நல்லா பார்த்துப்பாங்க. நீ ஏன்டா பார்த்துக்கலன்னா எங்கள் அம்மா சொர்க்கத்தில் நல்லா பார்த்து, நீ ஏன்டா நிகழ்காலத்தில் பார்த்துக்கல? நான் விட்டுட்டான் எதிர்க்க இருக்குது பாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க வேண்டாம் வேணாம் இல்லை, சொல்கிறத ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. இவன் லட்சணம் அவ்வளோதான். அப்படியே ரசிகர்கள் எல்லாம் எல்லாம் ஃபாலோயர்ஸ் எல்லாரும் எங்கன்னு 10 லட்சம் ஃபாலோயர்ஸ் இருந்தாலும் பிள்ளைய ஃபாலோ பண்ண முடியல உன்னால். விட்டல 10 லட்சம் பேர் வச்சு நாக்கு வலிக்கிறதுக்கா? 10 லட்சம் பேர் பார்த்தோன்னா 10 லட்ச ரூபா உனக்கு வருமானம் இருக்குது, அவ்வளோதானே. நீ ஒன்றும் உலகத்தை திருத்த வந்தவன் கிடையாது, நீயே யோக்கியனும் கிடையாது. முதல்ல எல்லாருக்கும் தெரியும் நீ எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு. நீ ஒரு அயோக்கியன்றது ஊருக்கே தெரியும். அப்புறம் என்ன மயிருக்கு பார்த்தீங்கன்னா நீ உட்காந்துக்கிட்டு நீ ஊரெல்லாம் முன்னால் ஏதாவது நல்லது நடந்திருக்கா சொல்கிறான். ஃபாலோயர்ஸ் இருக்கிறதுனாலேயே ஃபாலோயர்ஸ் எல்லாம் இவரை ஃபேன்ஸு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த பைத்தியம் கிட்டத்தட்ட அப்படி தான் எடுத்துனுக்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால் சொல்கிறான் பாருங்க, அவங்க 2 நாள் லீவ் விட்டாச்சுன்னு சொல்லி கேட்டால் பார்வையாளர்கள்லாம் நம்மளுடைய எதிர்பார்ப்பாங்க, அவங்க கேள்வி கேட்பாங்க, நம்மளை நம்புகிறாங்க. நம்ம இவன் போய் ஜெயிலில் பட்டிருக்கும் போது அந்த பார்வையாளர் தான் கேட் வாசலில் நின்ட்டான். இவனா ஒரு கற்பனை இது. வணக்கம். நான் எப்படி முதல்ல இந்த செய்தியை பார்க்குறேன்னா, இத்தனைக்கும் எனக்கு நான் ஒரு 3வது நபர் தான். எனக்கே அந்த தம்பியுடைய இறப்பு, அதுவும் அப்படி தற்கொலைன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பதறுது. நம்ம அதை ஏற்றுக்க உங்களை ஜீர்ணிக்க முன்னாடா இப்படியுமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் தான் அந்த குழந்தையனுடைய ஒரு அப்பா. அன்னைக்கு உட்காந்து வீடியோ சிரிச்சு பட் அதை அதுக்கு அவங்க விருப்பம் அப்படி கூட விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஒரு முகம் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சீர்திருத்தவாதியை சொல்லிட்டு. ஆனால் தனிப்பட்ட ஒரு குழந்தையினுடைய அந்த இறப்புக்கு கூட அவர் போகலை. அந்த குழந்தைய ஒரு 3 மாதத்துக்கு 3 மாத கை குழந்தைக்கு பிறகாக அவர் பார்த்தது கூட கிடையாது சொல்கிறாங்க இல்லையா. முதல்ல நீங்கள் ஒரு தந்தையாக எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, நான் சவுக்கு சங்கர் ஒரு தந்தையாகவும் பார்க்கல, ஒரு மகனாகவும் ஒரு தாய் தந்தைக்கு மகனாகவும் அவனை பார்க்கல, ஒரு பிள்ளைக்கு தந்தையாகவும் நான் பார்க்கல, ஒரு பொதுவாக ஒரு தங்கைகளுக்கு அவனை அண்ணனாகவும் பார்க்கல, ஒரு குடும்ப பெண்ணுக்கு ஒரு கணவனாகவே அவனை நான் பார்க்கல. அவன் வேணாமே. இல்லை, அவன் தான் நான் சொல்லுவேன். அவனெல்லாம் அவ்வளோதான் மரியாதை கொடுக்கணும். ரொம்பலாம் நீங்கள் வேறு ஒன்று. அவனெல்லாம் அவன் சொல்கிறதே அதை விட மோசமாக சொல்ல முடியாது. சொல்லுவேன், உங்கள் எத்திக்ஸு மீடியா எத்திக்ஸ் தடுக்கும், இல்லைனா அதை விட மோசமாக மீடியா எத்திக்ஸ் தாண்டி பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில் திட்டினது கூட எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் நம்ம கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறோம். ஸோ அதனால் பேச முடியாது. மயிருன்ற அதிகபட்ச வார்த்தை என் வாயிலிருந்து வரக்கூடியது அந்த மயிருன்ற ஒரு வார்த்தை. அது மயிறு கெட்ட வார்த்தை இல்லைன்றது என் மனசுக்கும் என் அறிவுக்கும் எட்டினது. மயிருன்றது ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது, ஒரு கோபமான ஒரு வார்த்தை ஒன்றா வச்சுக்கலாம். ஸோ அதனால் அவனை அமையமன்னு சொல்கிறது பிரச்சனை கிடையாது. அதனால் அவனை நான் எந்த உறவிலும் கூட அவனை கொண்டு வர முடியாது, எந்த உறவுலையும் கொண்டு வர முடியாது. அவன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா ஒரு மனுஷனா அப்படின்றதே ஒரு கேள்வி தான். ஆனாலும் இப்போ சாதாரணமாக ஒரு 5 லட்சம் பேர் ஒருத்தரை ஃபாலோ பண்ணலாம், இல்லை ஒரு 6 லட்சம் பேர் 7 லட்சம் பேர், ஒரு 10 லட்சம் பேர் அவனை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த ஃபாலோ பண்ணக்கூடியவங்கெல்லாம் ஃபேன்ஸு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபேன்ஸ் சர்க்கிள்ன்றது வேறு, ஃபாலோ பண்ணுறவங்கன்றது வேறு. சரிங்களா? இப்போ ஒரு திருடன் இருக்கிறான். திருடன் பார்த்திங்கன்னா போலீஸ் அவனை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க, கன் வச்சுக்கிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அரசியல்வாதி ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருக்கிறார், ஒரு முதலமைச்சர் இல்லை பதவியில் இருக்கிறாங்க. அவங்களையும் தான் கன் வச்சுக்கிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அவர் அங்கே விஐபி, இவன் இங்கே கைதி. ஆனால் 2 பக்கமே போலீஸ் ஃபாலோ பண்ணுது இல்லையா? அப்போ போலீஸ் ஃபாலோ பண்ணுதுன்றதுனாலேயே இவர் யார் தெரியுங்களா, இவர் தாங்க விஐபின்னு சொல்ல முடியுமா? சரிங்களா?
ஸோ இதனால் இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபாலோயர்ஸ் இருக்கிறதுனாலேயே ஃபாலோயர்ஸ் எல்லாம் வந்து இவரை வந்து ஃபேன்ஸு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த பைத்தியம் கிட்டத்தட்ட அப்படி தான் எடுத்துனுக்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால் சொல்கிறான் பாருங்க, அவங்க 2 நாள் லீவ் விட்டாச்சுன்னு சொல்லி கேட்டால் நம்மளுடைய வந்து பார்வையாளர்கள்லாம் வந்து நம்மளை வந்து எதிர்பார்ப்பாங்க, அவங்க கேள்வி கேட்பாங்க, நம்மளை நம்புகிறாங்க. நம்ம இவன் தான் இவன் போய் ஜெயிலில் பட்டிருக்கும் போது அந்த பார்வையாளர் இருந்தால் கேட்டால் வந்து கேட் வாசலில் வந்து நின்ட்டான். இவனா ஒரு கற்பனை இது. இப்போ நான் கூட இருக்கிறேன். எந்த ஃபாலோயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறதையும் நான் தலையில் தூக்கி வச்சுக்க மாட்டேன், திட்டுறதையும் தலையில் தூக்கி வச்சுக்க மாட்டேன். நான் பலரும் வந்து சொல்லுவாங்க தான், என்னென்னு சொல்லிங்கன்னா வந்து சில அதாவது உச்சத்தில் பாராட்டுவாங்க சில பேர். எனக்கு அது வந்து படிக்கிற நேரம் கிடையாது தான். ஆனாலும் எப்பயாவது அக்கேஷ்னலாக படிக்கிறது, இல்லைன்னா எனக்கு ஒரு 6-7 நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க அனுப்பிவிடுவாங்க, ஏதாவது திட்டினாங்கன்னா அனுப்பிவிடுவாங்க. சமீபத்தில் ஒரு பொம்பளை வந்து அனுப்பிச்சிது, நீ மட்டும் வந்து என் கண்ணு முன்னாடி நின்னா உன்னை நான் செருப்பால் அடிப்பேன்னு சொல்லி பேசிருந்துச்சு. ஏன்னா அப்படின்னா நம்ம தப்பாக பேசிட்டோம். நான் நினச்சேன், ஓ என்ன செருப்பால் அடிக்கணுமா செட்டு, நம்ம என்ன அப்படி தப்பாக பேசிட்டோம், செருப்பால் அடிக்கிற அளவுக்கு நம்ம தப்பாக பேசிட்டோமா அப்படின்னு கூட வந்து அதை வச்சான். அதை நான் ஏன்பா இதெல்லாம் ஏன்பா அனுப்புறீங்க மைண்டில், நீ இதெல்லாம் கொண்டு வந்து தலையில் நீங்கள் வைக்கக்கூடாது. அது பாராட்டுறதையும் தலையில் வைக்கக்கூடாது, திட்டுறதையும் தலையில் வைக்கக்கூடாது. நம்ம அதை பண்ணி கடந்து போயிடுது. சொல்கிறேன், நம்ம இப்போ பல பேர் சொல்கிறான், 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் சொல்கிறான், சார் சூப்பராக பேசுறீங்க சார், பாராட்டுறீங்க சார், உங்களுக்கு ஃப்ரான்ஸில் வந்து உங்களுக்கு ரசிகர் மன்றம் இருக்குது. யாருக்கு? எனக்கு. ஃப்ரான்ஸில் உங்களுக்கு ஒரு ரசிகர் மன்றமே இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெர்மனியில் ஒரு கூட்டம் இருக்குது, எங்கெல்லாம் புலம்பெயர்ந்த தமிழர்கள்லாம் இருக்கலாம் அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கும்பல் இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சிப்பார். இதை கேட்க நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு பயம்தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இவ்வளோ பாராட்டப்படுற நமக்கே வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் செருப்பால் அடிப்பேன்றாங்க. எது? நானும் யோசிக்கிறேன், செருப்பால் அடிக்கிற அளவுக்கு நம்ம என்ன பேசிட்டோம், யாரை என்ன பேசிட்டோம், யாராக இருக்கோம் அப்படின்ற ஒரு செகண்ட் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே இந்த ஃபாலோயர்ஸை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோயர்ஸாக நம்ம பாவிக்கணும். அவ்வளோதான். ஃபாலோயர்ஸ் அத்தனை பேருமே நம்ம ஃபேன்ஸுன்ற மண்டையில் கொண்டு வந்து வைக்கக்கூடாது. அவனுக்கு அந்த மண்டையில் ஏறிச்சு, சரிங்களா? அதனால தான் அவன் சொன்னான்னு கேட்டால், நான் லீவ் விடக்கூடாது அது கூடாது சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், சவுக்கு சங்கரால் வந்து யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வந்து அங்கே எதிர்க்க 2 பேர் உட்காந்துட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேருக்கு வேணால் பலன் நினைக்கலாம். இல்லை இந்த கேமராமேன் இந்த சம்பளம் கொடுக்குறான்ல, இந்த யூடியூப் வந்து எப்படி சம்பளம் வரும்ல, அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். மாலதிக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், புரியுங்களா? அவ்வளோதானே இருக்குமே தவிர என்ன மற்றபடி இதனால் அவனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இல்லைன்னா புள்ள இறந்து போனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொர்க்கத்தில் எங்கள் அம்மா வந்து பத்திரமா பார்த்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அவனை மாதிரி அறிவாளி நம்ம என்ன செய்ய முடியும்? முதல்ல சொர்க்கம் ஒன்று நரகன்னு ஒன்று இருக்கா? முதல்ல நீ என்னத்தை யூடியூபர், நீ சொர்க்கம் நரகன்னு ஒன்று இருக்கா? முதல்ல வாழுங்காலத்து அப்போ என்ன சொல்ல வரான் நீங்கள் புரியுதா? 2 விஷயம் சொல்ல வரான், அவங்க புரியுதா? அதில் சொர்க்கத்தில் எங்கள் அம்மா வந்து பத்திரமா பார்த்துப்பாங்களே, அதுக்கு என்ன மீனிங் யாருக்கா தெரியுமா? அதுக்கு என்ன மீனிங்? இவங்க சரியாக பார்த்துக்கலன்னு சொல்ல வராரா? மனைவி ஒரு விஷயம் என்னென்னா, மனைவி சரியாக பார்த்துக்கல, எங்கள் அம்மா நல்லா பார்த்துப்பாங்க அதாவது அப்படின்றது தான் அதோட அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழுங்காலத்தில் எங்கள் அம்மா நரகத்தில் இருந்தாங்க, இப்போ அவங்க சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. 2 அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் மனைவி சரியாக பார்த்துக்கல, எங்கள் அம்மா வந்து நல்லா பார்த்துப்பாங்க. இன்னொரு காரணம்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா இங்கே வந்து நரகத்தில் இருந்தாங்க, இப்போ அவங்க சொர்க்கத்தில் இருக்காங்கன்றான். அப்போ அவனே வந்து ஒத்துக்கிறான், அவன் வீட்டை நரகமாக தான் வச்சுருந்துருக்கிறான். அந்த நரகத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா அம்மாவே வாழ முடியல, செத்து போய் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. எப்படா பொண்டாட்டி வாழ்வாங்க? எப்படி வாழ்வாங்க? எப்படி வாழ்வாங்க? நீ தான்டா சொல்கிற சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நரகத்தில் தானே இருந்திருக்கிறாங்க. நீ என்ன சொல்லணும்? நான் எங்கள் அம்மா சொர்க்கத்தை வச்சுருந்தேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எந்த ஒரு தாய்க்கும் ஒரு மகனை காவல்துறையில் கைது செய்துட்டு போனாங்கன்னா, அவன் அயோக்கியனாக இருந்தாலும், திருடனாக இருந்தாலும், பொறுக்கியாக இருந்தாலும், ரவுடி பையனாக இருந்தாலும் நெஞ்சு படபடக்கும் ஒரு தாய்க்கு. அந்த நெஞ்சு எத்தனை முறை தான் படபடக்கும்? இத்தனைக்கும் போலீஸ் எந்த டார்ச்சரும் அவங்களுக்கு கொடுத்ததா இது வரைக்கும் இவனே சொன்னது கிடையாது, யாரே சொன்னது கிடையாது. எங்கள் அம்மாவை வந்து டார்ச்சர் கொடுத்தாங்க ஏதாவது சொல்லியிருக்கான் நான் பேச்சோம்? எந்த விதமான காவல்துறை அவங்கள டச்சே பண்ணல. இத்தனைக்கும் கைது வெறும் சவுக்கு சங்கர் மட்டும்தான் தேவை, கைது பண்ணாங்க. மற்றபடி கூட சேர்ந்து வாயை விட்டவங்களாம் வந்து அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் இல்லை. என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கொண்டு போய் அந்த மலத்தை கொட்டும்போது அந்த ஏச்சும் பேச்சும் அவங்க கேட்டாங்களோ, அன்றைக்கே அந்த நெஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து செயல் இழந்துட்டுருக்கோம். ஏன்னா போய் திட்டின அந்த நபர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கொச்சையாகவே திட்டினாங்க அந்த அம்மாவை.
இவன் நல்ல பிள்ளையா இருந்தானா உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா ம். இத்தோட எனக்கு எதுவுமே வேண்டாம், ம். எங்கள் அம்மாவை நான் சந்தோஷமாக வச்சுருக்குன்ற அது ஒரே அந்த விஷயம் எனக்கு போதும். இன்னும் கொஞ்சம் காலம் இருக்க போகிறாங்க, எங்கள் அம்மா காலத்துக்கு பிறகு வேணால் நான் மீண்டும் இந்த சவுக்கு மீடியாவுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை விட்டுருந்தேன். எங்கள் அம்மா, நான் வந்து பேசிக்கலி நான் வந்து டிரைவர், அடிப்படையில் டிரைவர்னால் எத்தனை வயசு இருக்குன்னா 17 வயசில் நான் டிரைவிங் கற்றுக்கிட்டேன். டிரைவிங் கற்றுக்கிட்டு அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் 18 வயசானதான் தான் லைசன்ஸே எடுக்க முடியும். 17 வயசில் நான் டிரைவிங் கற்றுக்கிட்டேன். 18 வயசு முடிஞ்ச உடனே என்ன முறையாக டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு லைசன்ஸ் வந்து எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்றேன். கரெக்டாக 19 வயசில் லாரி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் போகிறேன். கும்பகோணத்தில் ஒரு கம்பெனிக்கு போகிறேன். நான் போயிட்டேன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரியாது நான் லாரி ஓட்டணும் தெரியாது. அவங்க நினச்சிட்டாங்கன்னா காரு இந்த ஜீப்புன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 டன் லோடு எடுத்துக்கிட்டு நான் செய்கிறேன். வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். எல்லாம் மெட்டீரியல்ஸு, மிஷின் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு நான் செய்கிறேன். நேராக கும்பகோணம் போகிறேன், மதுரைக்கு போகிறேன், கும்பகோணம் போகிறேன், புதுக்கோட்டை போயிட்டு மதுரைக்கு போகிற மாதிரி ரூட். அது மாதிரி போயிட்டு அகைன் ரிட்டர்ன் வந்துட்டு வர மாதிரி 4 நாள் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மா நல்லா தூங்குறேன். வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமாக தூங்குறேன் வீட்டில். ஏன்னா ஃபுல் டிரைவிங் இல்லை, ஃபுல்லாகவே நடுவில் தூங்கினால் கூட ரெஸ்ட் எடுத்தால் கூட ஒரு 4 நாள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்போ 4 நாள் எனக்கு வந்து இப்போ வந்து வேலை மேலேயே நான் தங்கிடுவேம்மா, நான் போகிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் லாரி விட்டு போகிறேன்னா அம்மா பயப்படுவாங்க. ஏன்னா சின்ன பையன் 19 வயசு தான். எல்லாம் முடிச்சு வந்த பிறகு நான் சொல்கிறேன் வீட்டில் இருக்கிறேன்னா அது மாதிரி 10 டன் லோடு எடுத்து முதல் முறை நான் வந்து கும்பகோணம் புதுக்கோட்டை வந்து மதுரைக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வரேன். எல்லா இடத்துலையும் ஒரு நாள் 1.5 நாள் அப்படி. அதாவது கேட்டால் தங்கிறதுக்கு நைட் ஃபுல்லாக தங்கிடுவோம். சில நேரத்தில் நைட் டிரைவிங் சேர்ந்தே பண்ண வேண்டியது இருக்கேன். அப்போ கேட்டாங்க, என்னப்பா வந்து இவ்வளோ தூரம் போன? ஆமான்னு சொன்னேன். அப்படின்னா லாரி வெட்டு பண்ண சொல்லிட்டு அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா அப்போ சொல்லிட்டாங்க, இந்த தொழில் உனக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆக்சிடெண்ட்லாம் மீட் பண்ணோம்ல, ஆக்சிடெண்ட்லாம் ஆகும்னு சொன்னால் ஐயோ இவ்வளோ ஆபத்தில் வேணாப்பான்னு, ஏதோ டிரைவிங்னா ஏதோ கார் ஜீப் ஏதோ ஓட்டுவேன் அப்படின்னு நான் நினச்சோம். இவ்வளோ தூரம் சொல்லுவேன் வேணும். அன்றைக்கி இறங்குனது தான். அதுக்கப்புறம் மெட்ராஸ் கார்பரேஷனில் பெரிய கதை. அதுக்கப்புறம் சென்னை கார்பரேஷனில் போய் வேலை செய்யும் போது என்ன செஞ்சேன்னா வந்து ஜீப்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு ஆஃபீஸர் ஜீப்லாம் ஓட்ட போகிறோம். ஒரு நாளைக்கு 65 ரூபா சம்பளம், ஒரு நாளைக்கு 65 ரூபா சம்பளம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கெஞ்சி எங்கள் அம்மாட்ட வந்து கெஞ்சினேன் ரொம்ப. சரின்னு சொல்லிட்டாங்க. அங்கே என்ன செஞ்சாங்கன்னா டக்குன்னு செஞ்ச கன்சல்டன்சி மாற்றிட்டாங்க. அங்கே ஜீப்பில் போனால் நம்ம வாய் அங்கே சும்மா இருக்குது, அதில் போகிற இடத்துல நீதி நேர்மை நியாயம் போகிற இடத்துல நம்ம பேசுகிறது. உடனே என்ன செஞ்சாங்க, ஜீப்பில் வந்து இறக்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னா கன்சல்டன்சிக்கு லாரிக்கு வச்சுட்டாங்க. லாரிக்கு போனவுடனே என்ன சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி லாரி ஓட்ட சொன்னேன். எனக்கு மனசுக்குள்ளே என்ன, அம்மா கிட்ட நம்ம வந்து லாரிலாம் ஓட்ட மாட்டோம், நம்ம வந்து சத்தியம் பண்ணியிருந்தோம், இதுவே கெஞ்சி கேட்டு தான் நம்ம மறுபடியும் இந்த வேலைக்கு வந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா லாரியில் மாற்றணும்னு சொல்லிட்டேன். அங்கேருந்து நின்றுட்டேன். அந்த 65 ரூபா சம்பளத்தில் சென்னை கார்பரேஷனில் 65 ரூபா கன்சல்டன்ட் பே. அங்கேருந்து தான் பர்மனன்ட் கூட ஆகிருக்கும் தான். ஆனாலும் வந்து அங்கேருந்து நின்றுட்டேன். சிபிஐயில் வந்து ஒரு வேலை வந்துச்சு. சிபிஐயில் இது ஒரு உதாரணம் சார். சிபிஐயில் வேலை வந்தபோது கான்ஸ்டபிள் கம் டிரைவர் போல. ஏன்னா அம்மா வந்து டிரைவிங் வேணான்ட்டாங்க டோட்டலாக. எதுக்குன்னா அம்மா விருப்பம். அம்மா வந்து ஒரு சத்தியம் பண்ணாங்க, இனிமேல் இந்த டிரைவிங் தொழிலே உனக்கு வேணாம். காரணம்னா அம்மாவுக்கு பசங்க ஐயோ ஆக்சிடென்ட் ஆகி எதுனா இதுவாகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா இப்போவும் கூட வந்து பசங்களாம் கிண்டல் பண்ணாங்க. லாரி ஓட்டணுன்ற எண்ணம் வரும் திடீர்னு ஓட்டினான்னா தப்பாக ஓட்டினானா எனக்கு தோணும், அவன் தப்பாக ஓட்டுறான் வண்டியை. சில நேரத்தில் பள்ளத்தில் இறக்கிடுவானுங்க, வண்டியை பிடிச்சி எடுத்து கொடுக்கலாமான்னு நினைப்பேன். சில நேரத்தில் வீல் இறங்கிடுவான்ல சேத்துல வண்டி எடுத்து கொடுக்கலாமான்ற எண்ணம் வரும். ஆனாலும் கடந்து போயிடுவேன். ஸோ எதுக்குன்னா அம்மா, இங்கே அம்மா விருப்பத்தை தாண்டி நல்லா தெரியுது நீ ஊர் உங்களுக்கு போகிறன்னு தெரியுது. அந்த அம்மா என்ன செய்யும், இருக்கிற வரைக்கும் அந்த பொம்பளையை வந்து சாகடிச்ச நீ, இதான் உண்மை. இருக்கிற வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், நீ ஒன்றும் உலகத்தை திருத்த வந்தவன் கிடையாது, நீயே யோக்கியனும் கிடையாது. முதல்ல என்ன எல்லாருக்கும் தெரியும் நீ வந்து எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு, நீயே ஒரு அயோக்கியன்றது ஊருக்கே தெரியும். அப்புறம் என்ன மயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து உட்காந்துக்கிட்டு நீ ஊரெல்லாம் நீ உன்னால் ஏதாவது நல்லது நடந்திருக்கா சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கி முதலமைச்சர் அவங்க துணைவியார் டைவர்ஸை விலக்கிட்டு குடும்பம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க.
இது எல்லாருக்கும் வெளியில் தெரியுது. இந்த 10 பேர் 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் வந்து பதிவு பண்ணுறான். உங்களால் ஒரு நல்லது நடந்திருக்கு, நீங்கள் நல்லது பேசுங்க. உன்னால் நடந்த விஷயம் சொல்லு. நீ ஊழல் எதிர்த்து தானே பேசுகிற. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் ஒழிச்சிட்டேன்னு சொல்லி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வந்து ஒருத்தர் தானே ஒரு போலீஸ் அதிகாரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஒரு போலீஸ் அதிகாரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, டான்ஸ் ஆடி கொண்டாடுறேன். அதில் என்ன இருக்குது? நான் கேட்குறேன், அதில் என்ன இருக்குது? இந்த இடத்துல வந்து போலீஸ் அதிகாரி இன்னொரு இடத்துக்கு சம்பளத்துக்கு போகிறார், அவ்வளோதானே? சம்பளம் தானே, இதே சம்பளம் தான் நாங்கள் வாங்க போகிறாரு, இதே காக்கி யூனிஃபார்ம் தான் நாங்கள் போட போகிறாரு இல்லை? அதை போய் நீ வந்து டான்ஸ் ஆடி கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது? இப்போ புரியுதுங்களா தனிப்பட்ட வெஞ்சன்ஸ்ன்றது? செந்தில் பாலாஜி விஷயத்தெல்லாம் இவர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு சார். என்ன நீங்கள் ஒன்றும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்று நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, அரசு அந்த நடவடிக்கையை எடுக்குது, அவ்வளோதான். ஒவ்வொரு ஆட்சி மாறும் போது இதெல்லாம் நடக்கும். அந்த நிகழ்ச்சியில் மாலதி சொன்னாங்க, நீங்க டெய்லி வீடியோ நம்ம போட்டால் தான் விஜய் அரசு சரியா இது வந்து என்னன்னா அப்படி ஒரு ஃப்ரேம் பண்ணுறாங்க. என்னன்னா இவர் ஏதோ வந்து விஜய் அரசுக்கு வந்து இது பண்ண உள்ளபடியே ஒரு விஷயம். அது 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஜான் அதாவது என்னென்னா இவர் வந்து விஜய் கிட்ட ரீச் ஆக முடியலையா, இல்லை இவருக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா விஜய் மூலமாக வந்து ஒரு சில நல்லது நடக்க முடியல. காரணம்னா 2 கோழிகள் அங்கே இருக்குன்றார். அந்த 2 கோழிகள் யாரும் சொல்கிறாருன்னா ஜான் ஆரோக்கியசாமி விஷ்ணு ரெட்டியும் சொல்கிறாருன்னு நான் யூகிக்கிறேன். சரிங்களா? வேறு யாரும் சொல்கிறார், அவர் அதுதான் அடுத்து தான். அதாண்டி என்ன சொல்கிறான், அடுத்து இன்னொரு காணொலியில், இந்த காணொலி தான் அவன் கடைசியாக போட்டது. அதுக்கப்புறம் அந்த கடைசியாக போட்டதுன்னா அன்றைய தினம் அவங்க மகன் மறுநாள் அவங்க மகன் இறக்குறான்னு நினைக்கிறேன், இல்லை அன்றைக்கி தான் நினைக்கிறேன், சரியாக தெரியல எனக்கு. என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஜான் ஆரோக்கியசாமி வந்து நிர்மா சோப்பு கம்பெனிக்கு வந்து விளம்பரம் பண்ணால், எப்படி நிர்மா சோப்பு கம்பெனிக்கு வந்து விளம்பரம் பண்ணால் அவனை கூப்பிட்டு வந்து வியூகம் அமைச்சா இப்படி தான் நடக்கும். உள்ளபடியே தெரியுமா இந்த கைது நடவடிக்கை வந்து தோற்று போச்சு இல்லையா உதயநிதி அப்படி இவங்க சொல்கிறாங்க. தோற்று போச்சுன்னு இவங்க சொல்கிறாங்க. வெற்றி தொழிலாம் கிடையாது. அங்கே பண்ண ஒரு விஷயம் வந்து ஒரு 2-3 விஷயத்த வந்து பண்ணாங்க. அது வந்து ஜான் ஆரோக்கியசாமிக்கு இதில் எங்கேயும் பின்னடைவே ஆகவே இல்லை. இல்லை இப்போ ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஜான் ஆரோக்கியசாமி நம்ம எப்படி சொல்ல முடியும், அவர் தானே நீங்கள் சிஎம் ஆகிருக்காரு. ஜான் இன்னைக்கு வந்து விஜய் வந்து இன்னைக்கு வந்து ஜான் ஆரோக்கியசாமினா இன்னைக்கு விஜய் முதலமைச்சர் கிடையாது. இதுதான் உண்மை. ஆதவர்ஜுனா பங்கும் முக்கியமானது. இதில் நீங்கள் ஆதவர்ஜுனால சிக்கல். ஆதவர்ஜுனா உள்ள நுழைஞ்சிட்டார். உள்ளபடியாக வந்து ஜானோட பிளானே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கரூர் மேட்டரே வந்திருக்காதுங்க. ஆதவர்ஜுனால்னா கரூர் மேட்டர் வந்திருக்காது. சரி, நம்ம இதுக்கு வரும். இப்போ எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, சங்கர் வந்து வீடியோ போறதுனால தான் விஜய் கவர்மெண்ட் சரியா இயங்க முடியும் அப்படின்னு வந்து இவனா ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துனுக்கிறான். இவர் வழிகாட்டுதல் தான் வந்து அங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு, இவர் வழிகாட்டுதல் தான் எல்லாம் நடக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போருங்க, இப்போவும் நெகட்டிவாக தான் இந்த ஆட்சிக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறான். அது உடனே மாறினா இவனை கழுவி ஊற்றுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து, இல்லை வழக்கில் வந்து நெருக்கடி வரும்னு சொல்லிட்டு இவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கு நெருக்கடி இருக்கும்ல, புரியுங்களா? சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வேலையை எப்போ செய்யும். எந்த அரசு வந்தாலும் காவல்துறை நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த அரசு வந்தாலும் அதே காக்கி சட்டம் தான், அதே காவல் அதிகாரிகள் தான். இல்லை இப்போ நிலவு மொழியை வந்து பதிவிட்டு இருந்தாங்க, மாதம் 3000 கூட கொடுக்க முடியாதுன்னு சொன்ன இவர் மாலதிக்கு வந்து கோடிக்கணக்கில் வீடு வாங்கி தராரு அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமாக எடுத்தாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, இருக்கும் போது இவெல்லாம் வந்து நல்லா சொல்ல மாட்டேன். முதல்ல அடிப்படையில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு மனைவியை கட்டி அந்த மனைவி மீது நீ அன்பு செலுத்தி பிள்ளைகளை பெற்று நீ குடும்ப வாழ்க்கையில் நீ வந்து வாழ்ந்தால் பரவாயில்ல. உனக்கு முதல் மனைவி, அவங்கள பற்றி இப்போ பேச முடியாது, அவங்க வேற ஒரு வாழ்க்கையில் இருக்கலாம், தேவையில்லாமல் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இவனுக்கு முதல் மனைவி. 2வது வழக்கறிஞர், அவங்க வந்து வழக்கு சம்பந்தமாக போகும்போது தான் நிலவுமொழி அவங்களோட சேர்ந்து திருமணம் வரைக்கும் போயிருக்கு. அதையும் அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வாழாமல், இப்போ நான் கேட்குறேன், உன் கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பெண்கள் வந்து உன்னை வேணான்னு ஒதுக்குறாங்கன்னா யார்கிட்ட பிரச்சனை இருக்கும்? பிரச்சனை யார்கிட்ட இருக்கும்? உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஒருத்தர் போயிட்டாங்கன்னா நீ சொல்லலாம், என்னன்னு கேட்டால் பிரச்சனை என்கிட்ட கிடையாதுங்க, அவங்ககிட்ட தான் சொல்லலாம். 2 பேர் வந்து என்னை வேணான்னு உன்னை வேணான்னு ஒதுக்குறாங்கன்னு சொன்னால் உங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்த நீ அடமெண்ட்டாக இருக்கிற, அவ்வளோதான். அது அவங்களுக்கு பிடிக்கல. அதை தாண்டி இப்போ நீ என்ன ரொம்ப வந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்க, உன் எதிர்க்க இருக்கிறது யாருன்னு தெரியாதா? ஊர் உலகத்துக்கு தெரியாதா? சொல்லு பார்க்கலாம். நீ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைய விட்டுட்டியோ அதே மாதிரி தான் வந்து முன்னாடி இருக்கிறதும் வந்து இதெல்லாம் யாருக்கும் தெரியாதா? ஊர் உலகத்துக்கு தெரியாதா நீ எப்படிப்பட்ட யோக்கியன்னு? ஒரு பிள்ளை இறந்து போச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சபட்சம் நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தூரமாக கூட நிற்கலாம். ஒரு 10 அடி தூரத்தில் 100 அடி தூரத்தில் கூட நில்லு. சுடுகாட்டுக்கு போ, ஸ்ட்ரைட்டாக சுடுகாட்டுக்கே போ, ஸ்ட்ரைட்டாக போ. காரணம் என்னென்னா உனக்கு மூஞ்சி இல்லாங்க போகிறதுக்கு.
அங்கே காரி துப்புவாங்கல்ல, 10 பேராவது காரி ஒரு 2 பேராவது காரி துப்புவான்ல, முகம் இருக்குல்ல. இல்ல, அது எப்படி ஒரு பையனுடைய இறப்புக்கு ஒரு அப்பா போகாம இருப்பாரு? அதுதான் நான் சொல்கிறேன். இவன் அப்புறம் என்ன நீ சொர்க்கத்தில் வந்து அங்கே அம்மா பார்த்துப்பான், நீ எதுவுமே பண்ணாமல் கம்முன்னு இருந்துடணும். பாருங்க, எனக்கு அதுக்கும் தொடர்பு கிடையாதுங்க, எனக்கு அந்த குடும்பத்துக்கும் எதுவும் ஒட்டு இல்லை, உறவு இல்லை அப்படின்னு இருக்கணும். அப்புறம் நீ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து நல்லா பார்த்துப்பாங்க, நீ ஏன்டா பார்த்துக்கலன்னா எங்கள் அம்மா சொர்க்கத்தில் நல்லா பார்த்து, நீ ஏன்டா நிகழ்காலத்தில் பார்த்துக்கல? நீ சொல்லு, நான் வந்து சண்டை போட்டேன், குழந்தைய கொடுக்க சொல்லி சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லு. இவர் பார்த்ததோடு கிடையாது. எவனோ விட்டுட்டான், அவன் வந்து எதிர்க்க இருக்குது பாரு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை, அவங்க வேண்டாம். வேணாம் இல்லை, சொல்கிறதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. இவன் லட்சணம் அவ்வளோதான். நீ ஊரில் இருக்கிற பொம்பளைங்களாம் சொல்கிறல்ல, நீதித்துறையில் வேலை செய்கிறவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை எல்லாம் சொல்கிறல்ல. நமக்கு எந்த பார்வையும் கிடையாது பிரதாப். நியாயத்தின் பார்வையிலேயே நான் பேசி பழகிட்டேன், சத்தியத்தை பேசியே பழகிட்டேன். நான் நேர்மையாக தான் பேசுகிறேன். இப்போ கூட நீங்கள் என்ன லட்சணம் தெரியாதா? இதில் வேற உனக்கு வந்து ஒரு முட்டுக்கு ஒரு காரணம் தேவை. என்னென்னா, அப்படியே ரசிகர்கள் எல்லாம் வந்து எல்லாம் ஃபாலோயர்ஸ் எல்லாரும் வந்து எங்கன்னு, டேய் 10 லட்சம் ஃபாலோயர்ஸ் இருந்தாலும் உன் பிள்ளைய ஃபாலோ பண்ண முடியல உன்னால், விட்டல. 10 லட்சம் பேர் வச்சு நாக்கு வழிக்கிறதுக்கா? 10 லட்சம் பேர் பார்த்தோன்னா 10 லட்ச ரூபா உனக்கு வருமானம் இருக்குது, அவ்வளோதானே? யார் அனுபவிக்க போகிறாத சொல்லு பார்க்கலாம். ஒரு புள்ள வந்து இறந்துனா அவனுக்கு எவ்வளோ நெருக்கடி இருந்திருக்க தெரியுமா? இந்த இடத்துல கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்திருக்கிறாங்க. யார்? அம்மாவும். இந்த இடத்துல நான் பார்வட்சலாம் பேசுகிறேன். இவன் வந்து அலட்சியமாக இருந்திருக்கிறான், என்ன ஆணவத்தோடு இருந்திருக்கிறான், அகம்பாவத்தோடு இருந்திருக்கிறான். புள்ளன்ற கவலை கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்திருக்கு இவனுக்கு, சரிங்களா? ஆனால் அதே சமயத்தில் நிலமொழிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனக்குறை வந்திருக்கு. ஏன்னா இது போன்ற பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு வந்து மிகப்பெரிய வந்து என்ன சொல்கிறேன், மனோதத்துவம் கொஞ்சம் தேவை, சைக்காலஜி தெரிஞ்சிடணும். இது மாதிரி பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு சைக்காலஜி தெரிஞ்சிடணும். அதுக்காக அவங்க திட்டினாங்க போனாங்க வந்தாங்க அதெல்லாம் நான் அப்படி சொல்லலை. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சூழ்நிலை எப்படின்னு நமக்கு தெரியாது. அதே சமயத்தில் அவங்க எதனால் வந்து அம்மா அப்பா கிட்ட கொடுத்து வளர்த்தாங்கன்றது நமக்கு தெரியாது. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கவனக்குறை. ஏன்னா சொசைட்டி என்ன பேசுதுன்னு இருக்குல்ல, சமூகம் வந்து அந்த பையனை வந்து எந்த பார்வையில் பார்த்துருக்கோம். ஒரு பக்கம் அப்பனுடைய ஆதரவே இல்லை, அப்பனுடைய அரவணைப்பே இல்லை, அம்மாவுடைய ஆதரவு மட்டும்தான், அரவணைப்பு மட்டும்தான். அந்த அரவணைப்பும் பார்த்திங்கன்னா பக்கத்துலேருந்து கிடைக்கல, இருக்கிறது தாத்தா பாட்டி தான். அது பெருசாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பிள்ளைகளுக்கு வந்து இருக்காது. அப்போ சமூகம் வந்து அவனை எப்படி காயப்படுத்தியிருக்குன்னு யாருக்கு தெரியும்? கரெக்டு தான். ஏன் இவனை வச்சே கூட காயப்படுத்தியிருக்கான்ல. வா உங்கள் அப்பா வில்லாதி வில்லன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒதுக்குவாங்க. புரியுது புரியுது. நிறைய பேசணும் பிரதாப் இதை பற்றி. நம்ம அதை வந்து இக்னோர் பண்ணுறதா. இவனை ஒரு மனுஷனாக இவனை பொருட்படுத்தி பேசுறதே வந்து, ஆனால் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து அதனால தான் திருப்பி சொல்கிறது, இந்த தாயும் தந்தையும் வந்து சண்டை சச்சரவு இருந்தால் அந்த பிள்ளைகளுடைய மனசு எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும். வெறும் சண்டை சச்சரவு குடும்பத்துக்குள்ளே, ஒரு குடும்பத்துக்குள்ளே தாயும் தந்தையும் சண்டை சச்சரவோடு இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், அந்த பிள்ளைகளுடைய மனசு எப்படி வந்து காயப்படணும்னு எனக்கு தெரியும். யாரெல்லாம் வந்து மனைவியை வந்து எந்த கணவன்லாம் வந்து மனைவியை நேசிக்கிறானோ அவன் பெற்றிருக்கிற புள்ள வந்து அம்மா மேலே பயங்கர பாசமாக இருக்கும், அம்மா மேலே பயங்கர பாசமாக இருக்கும். அது வந்து நிறைய பேசணும் சம்மந்தமாக. ஒட்டு தள்ளுங்க, இவெல்லாம் ஒரு ஆள், இவன் குப்பை. இந்த குப்பையை பற்றி ரொம்பலாம் பேச முடியாது. சவுக்கு சங்கரை என் பார்வையில் ஒரு குப்பையாக தான் நான் பார்க்குறேன். முன்னாடி உட்காந்துருக்குது அதுக்கு மேலே குப்பை, உட்காந்துருக்க அத்தனையும் சொல்கிறேன் நான், ஆண் பெண் பாரபட்சம் இல்லாமல்.